நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஒடிசா மாநில தொழிலாளி கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது வரப்பாலம் ஏரியா. இங்குள்ள சுலைமான் எஸ்டேட் பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நரேந்திரன் மற்றும் வீரேந்தர் ஆகிய இருவர் தோட்ட பராமரிப்பு பணிக்காக சேர்ந்துள்ளனர். மேலும் இதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கி இருந்தனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை நரேந்திரன் மற்றும் வீரேந்தர் இருவரும் பணிக்கு வராததால் எஸ்டேட் உரிமையாளர் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது உள்ளே நரேந்திரன் ரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுபட்டு கொடூரமாக இறந்து கிடந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் உடனே குன்னூர் நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்பி நிஷா தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மோப்பநாய் மற்றும் தடயவியல் வல்லுநர்களை வரவழைத்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சம்பவ இடத்திலிருந்து ஓடிய மோப்பநாய் 2 கிலோமீட்டர் சாலையில் சென்று நின்றுவிட்டது. அப்போதுதான் போலீசாருக்கு மற்றொரு சந்தேகம் வந்தது. கொலை செய்யப்பட்டவருடன் வசித்து வந்த மற்றொரு தொழிலாளியான வீரேந்திரை காணவில்லை. அவருடைய செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இருவரும் நேற்று மேட்டுப்பாளையத்தில் மளிகை பொருட்கள் வாங்கி இரவு மரப்பாலம் பகுதிக்கு திரும்பியுள்ளனர். இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உடன் தங்கியவரை தேடி சமவெளி பகுதிக்கு போலீசார் விரைந்துள்ளனர். கொலையாளி பிடிபட்ட பின்னரே நரேந்திரனின் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரியவரும்.